பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மலையாக ஆவியே. சேர்ந்து சொல்லுவோம். ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, உச்சு தண்ணி ஜீவநதி, உச்சு தண்ணி ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைல. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆரபகதா ஷேரமகரப, ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக உடவகபதல. பனி போல பெய்யும், பனி போல ஷாகமதலப. இயேசுப்பா பொழியும் ஆவியே. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசிக்கும், பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, எங்கள் உள்ளம் கை மேகம். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆவியே. உடவரா கவரா துடவரவா நியந்தரவா ஷகடதனா கவரா துடவலவலவலவா நியந்தரகமனா. ஆவியானவரே, ஆவியே மீண்டும் மீண்டும் சொல்லுவோம். ஆவியே ஆவியே, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆவியானவர் எங்கேயோ ஒரு விடுதலை உண்டு. மீண்டும் சொல்லுவோம். ஆவியே ஆவியே பனி போல பனி போல பெய்யும் தேங்க்யூ அப்பா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். கடைசியாய் சத்தமாய் சொல்லுவோம். ஆவியே
நீங்க மட்டும் சொல்லுங்க, பனி போல, பனி நிரப்பி இருக்கு. ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்துல உயிரை தப்பு பண்ணினா. ஐயா, நான் அந்த ஜனவரி மாதம் நேற்று தான் ஆரம்பித்தது போல இருந்தது. ஆனால் இன்னைக்கு கண்ணை திறந்து பார்த்தா டிசம்பர் மாதம் கடைசி நாளில் நான் வந்து நிற்கிறேன். எப்படி இந்த வருஷத்தை கடந்துன்னு எனக்கு தெரியல. மனுஷங்க சொன்னாங்க நீ எப்படி வாழ்ந்துருவோன்னு பார்ப்போன்னு சொன்னாங்க. மனுஷங்க சொன்னாங்க நல்லா இருந்துருவியான்னு பார்ப்போன்னு சொன்னாங்க. டாக்டர் சொன்னாங்க நீங்கள் வாழ்க்கை முழுவதும் மாத்திரை போடணும், நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனாலும் என்னை பாதுகாத்து நடத்தினீங்களே, என்னை நடத்தினீங்களே, என்னை தயவாய் பாதுகாத்தீங்களே. எனக்கு எந்த குறையும் இல்லை ஏசப்பா. எனக்கு எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும், எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் பிதாவை மகிமைப்படுத்துகிறான். மனுஷங்க சொன்னாங்க நீ எப்படி முன்னேறுதன்னு பார்ப்போம், மனுஷங்க சொன்னாங்க நீ எப்படி ஊழியத்தில் நின்றுதன்னு பார்ப்போம். ஆனா ஒருவர் சொன்னார், யாக்கோப் என்னும் சிறு பூச்சியை நீ பயப்படாதே, உன் கரத்தை பிடித்து நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி இதுவரைக்கும் பாதுகாத்தினார், இதுவரைக்கும் நடத்தினார். இயேசுவே எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆராதிக்கும் அது உயர்ச்சி வசம் தேவையில்லை. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, உள்ளத்தின் இறுதி எல்லத்தில் ஆழத்தில் இருந்து நான் ஏமாற்றினோம், நான் ஏமாற்றினோம். நான் செய்த பாவங்கள் அநேகம், என் அக்கிரமங்கள் அநேகம், என் மீறுதல்கள் அநேகம், என்னுடைய மறைமுக அந்தரங்க பாவங்கள் அநேகம், என்னுடைய நிந்தனைகள் அநேகம். ஆனாலும் என் பாவத்தை பார்க்காதபடி உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, என்னை நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. மனுஷனுக்கு முன்பாக தாவீது சொன்னார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை. எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த வருஷத்தில் என் தகப்பன் என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னை வாழ வைத்தார், என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையில பூ பூத்தது, என் கிரீடம் வைக்கப்பட்டது, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி, என் எதிரிகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி, என் உறவினர்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினி. ஓ ராகபா தலவா ஷியாந்தலபா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நடத்தினாரே, நடத்தினாரே. ஐயா, எனக்கு எந்த குறையும் இல்லை ஏசப்பா. நல்ல கரம் இருக்கிறது, நல்ல கால் இருக்கிறது, எந்த பலவீனமும் எனக்கு இல்லை, எந்த பலவீனமும் இல்லை. நல்லா இருக்கிறேன் ஏசப்பா, நல்லா இருக்கிறேன் ஏசப்பா. எத்தனை பேரோ ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருந்தாங்க, எத்தனை பேரோ தலை நெஞ்சு செத்து போயிருந்தாங்க. நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு ஆபத்து வருகிறதை போல வந்தது. ஆனாலும் சங்கீதம் 91 படி செட்டைகளின் மறைவிலே எங்களை வைத்துக் கொண்டீர், செட்டைகளின் மறைவிலே எங்களை பாதுகாத்த நல்ல எபினேசர், நல்ல எபினேசர், நல்ல எபினேசர், எபினேசரே, உதவி பண்ணினவரே, இம்மானுவேலரே, எங்களோடு கூட இருந்தவரே. உடலபா சந்தலகமல துடபலபா உடரகன துரபலமா அரியான் தடபா. நினைத்து பாருங்க, எத்தனை ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஒரு சில ஜபத்திற்கு ஆண்டவர் தாமதி கொண்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த தாமதம் நன்மைக்காக முடியும். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும், அந்த முடிவிலே விளங்க போகிறது. இந்த வருஷத்தின் கடைசியில முழங்க போகிறது. என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார். ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். உமக்கு நன்றி, 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 உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா.
உமக்கு நன்றி அப்பா. உங்க அன்பை நினைக்கும் போது எங்க கண்கள் கலங்குது ஆண்டவரே. அப்படியே மௌனமாய் எல்லாரும் மௌனமாய், யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய் இருந்தார். அந்த அன்பை நினைத்து பாருங்க. யாரும் சத்தம் போட வேண்டாம். உங்களுடைய அந்த நிலைமையில ஆண்டவர் எப்படி தூக்கி எடுத்தார். அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பாக அந்த வாசலை அடைச்சிட்டாங்க, மனுஷன் இருக்கட்டும், ஆண்டவர் புதிய வாசலை திறந்து வச்சாரு. அந்த தெய்வத்தோடைய அன்பை நினைத்து பாருங்க. அந்த தெய்வத்தோடைய அன்பை நினைத்து பாருங்க. அந்த தெய்வத்தோடைய அன்பை நினைத்து பாருங்க. என்னை தள்ளாட விடவில்லை. ஹல்லேலூயா. நல்ல எபினேசராய் எங்களை நடத்தி வந்தீரே. நல்ல எபினேசராய் எங்களை நடத்தி வந்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும். ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில். நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை. ஹல்லேலூயா. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாது காக்கும் அன்பே நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாது காக்கும் அன்பே நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. கிருபையும் இரக்கமும் அன்பும் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டு
ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆராதனை 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 ஷேராமலா ஹோலி 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 ஆராதனை ஆராதனை அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே இசையா ஆவியான தேவனுக்கே இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் நினைவால் நிரம்ப வேண்டும். நினைவால் நிரம்ப வேண்டும். வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற, சத்தமா சொல்லுவோம், என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஈச்சரகல சுடபலமரனியா கரலனியா. வாய்களை திறந்து அறிக்கை செய்வோம். ஆராதனை 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 அன்பரேசு. ஆமென். ஆவியான தேவனுக்கே அன்பரேசு அன்பரேசு காமாதலமா. Praise God. ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் நல்ல சத்தத்தை உயர்த்தி, சரியா 2 நிமிஷம் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டே இருந்தார். நம்மளை தகுதிப்படுத்திக் கொண்டே இருந்தார். நான் எப்போதுமே ஏசப்பா கிட்ட சொல்லுவேன், எந்த தகுதியுமே இல்லை ஊழியம் செய்ய, எனக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படி ஊழியக்காரன்னு சொல்ல. ஆனாலும் தகுதிப்படுத்தி கொண்டே இருந்தா. எல்லா கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்தினார், உங்கள் கணவன்மாரை தகுதிப்படுத்தினார், உங்கள் மனைவிகளை தகுதிப்படுத்தினார், உங்கள் பிள்ளைகளை தகுதிப்படுத்தினார். எல்லா சத்தத்தை உயர்த்தி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.